நடுவரவர்களை வாசம் கொடுக்கறவு 1000 பூவும் இருக்குதுரா எல்லாம் சமூக நதிக்கு அறையில சும்மா சமுத்திரத்து வீதியில வச்சுக்கிறாங்க. இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு எனக்குடா பருத்தி பூ கொண்டாந்து போறேன்னு கேட்கலாம் நடுவரவர்களை. மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க சரவணம்பட்டியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் உழைத்து வாழக்கூடிய மக்களுங்க. ஒரு நாள் ஊரான் சொத்துக்கு ஆசைப்படாத என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு பருத்தி பூவை காணிக்கையா போடுற சந்தோஷப்படுற பொருத்தமான விஷயம். நடுவர் அவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு, பல வெளிநாடு போனவரு, கருப்பா இருந்தாலும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லித்தானே அதெல்லாம் பட்டதும் கூட்டி கொண்டாந்து சரவணம்பட்டி வீதியில மேடை போட்டு இப்படி உட்கார வச்சாங்க. ஆமா, இப்ப அதுல என்ன பிரச்சனை? இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த பழனி தண்டா இது வாணி கோமனை தாண்டி கொடியோட்டி ஆண்டவன் உங்களை மன்னிப்பானா? இல்ல, யாருக்கு துரோகம் பண்ண? ஏன் நடுவரவர்களே, சரவணம்பட்டின்னு சாதாரண ஊர் நினைச்சிட்டீங்களா? பூரா தென்னந்தோப்பாட்டிங்க. அவங்க நினைச்சிருந்தா பொட்ட பிள்ளை கூட்டிட்டு வந்து குட்டப்பாவடை போட்டுட்டு குதிரை குட்டியாட்ட குதிக்கிற கூட்டிருக்கல மேடையில 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட ஆடல் பாடல் 50 லட்சம் பண்ணலாம ஐயா. கொண்டாந்து நடிகை நமிதாவே டான்ஸ் ஆடுற அளவுக்கு காசு கிடக்குற ஊரு சும்மா லேசுப்பட்ட ஊர் நினைச்சிக்கலாம். அப்பேற்பட்ட சனங்க அட போனா போச்சாது ஆளு கருப்பா இருந்தாலும் நல்லதா பேசுறான் பாரு கொண்டாந்து உட்கார வச்சாங்க. என்ன தலைப்பு கருப்பா சகப்பான்னா? ஏன் நடுவரவர்களை இப்படி துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்ட கொண்டிருக்கிறீங்களே? என்ன மஞ்சு என்ன என்ன அப்படி என்ன? நான் நடுவரவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு வள வெளிநாடு போனவர்னு சொல்லி அந்த உதயம் குரூப்ஸ் ஏமாந்து உங்களை கொண்டாந்து உட்கார வச்சாங்களே. அந்த பசங்க நாளைக்கு ஊருக்குள்ள நடந்து போனா ஆனா போய் இந்த தலைவா கொண்டாந்து உட்கார வச்சு 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. இப்படி பேச்சுக்கு ஆளாய் குச்சிட்டீங்களே நடுவரவர்களே. என்னையா சொல்றேன்? நான் என்னையா பண்ணேன்? ஏன் நடுவரவர்களே, கேளுங்கம்மா. ஏதோ நான் செஞ்ச பாவத்தை போக்குறக்கு இந்த காசி போனா தொலைவா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, அந்த சமூகரையில சமுத்திரத்து வீதியில 7 மட்டும் தலைப்புழுகடா போகுமா? இப்படி பண்ணலாம் இல்லையா பண்ணனா துரோகம்? வங்காளி தாயே, இந்த கருவாப்பையும் பண்ண வாவத்தை மன்னிச்சுக்கம்மா. இவர் தெரியாத ஒரு வாகம் பண்ணி இந்த மேடையில் இப்படி ஒரு அக்கிரமத்தை பண்ணி போட்டாரு. அந்த ராமேஸ்வர தீர்த்தத்துல 24 மட்டும் தலைமுழுகடா போகும். மஞ்சு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் என்னையா துரோகம் பண்ண சொல்லுங்க? உங்க ஊர் கோடிக்கரையில போய் 16 ஐயரை வச்சு 17 மட்டும் குண்டுருட்டுடா போகுமா? இப்படி பண்ணலாமா? சொல்லாமலே சொன்னா நான் என்னையா சொல்றேன்? சரவணப்பட்டி காளியாத்தாளுக்கு நான் கொத்த காணிக்கு 1.25 ரூபாய் கட்டி வைக்கிறேன். அத்தானி மனசறிஞ்சு அந்த பாவிக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாதே. இப்படி பண்ணலாமா நீங்க? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னதான் பண்றது? நான் என்னமா பண்ண? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னே தெரியாம தான் உட்கார்ந்திருக்கீங்களா? சொன்னா தானயா தெரியும். அந்த அளவு கூட விவரம் இல்லாத நடுவரா நீங்க? ஐயோ ஐசு குட்டியும் உனக்கு தெரியாது, நீ மொச குட்டி இந்த ஆள் இப்படி பண்ணி விட்டானே. ஐயோ, இப்படி சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? ஏங்க ஐயா, பட்டிமன்றம் பேசுறதுக்கு சரவணம்பட்டிக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 3 பைத்தியார கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன பேசாத பேச்சாது? ஏன் இவங்க எல்லாம் 3 பேர் பேச்சாளர் இல்லையா? 3 பேருமே முழு ஒண்ணு அரை லூசு, ஒண்ணு முழு லூசு, ஒண்ணு முக்கால் லூசு. 3 பேருமே படிச்சிருக்காங்க. ஆனா படிச்ச பைத்தியம் உங்களுக்கு விவரம் தெரியாது இருக்கிறீங்க. படிச்ச பைத்தியம். சரி, ரைட், நல்ல வேலை. இங்க இருந்து அங்க போனுச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். கவலைப்பு நான் கொஞ்சம் தள்ளி கொண்டு கடிச்சு வச்சிருவாங்க. ஆளுகளை சைசின் பாரு. என்னமோ இந்த காலத்துல சந்தோஷம் மனுஷனுக்கு பொங்குதாமா. அங்க பொங்குச்சுன்னா அங்க 3 பேருக்கு இங்க என்ன வேலைங்கிற? உனக்கு வீட்டுல இருப்போம்ல. நடுவரவர்களே, ஒரு காலத்துல பெரிய கண்ணா மதிச்சாங்க. ஆமா, உறவுகளை சொல்லி கொடுத்து பிள்ளைகள் வளர்த்துறாங்க. இது சித்தப்பே, இது பேரிப்பே, இது மாமே, இவன் பங்காளி விட்டு பையன். முதல்ல இந்த காலத்துல நாம என்ன கூட்டத்துல வரதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? கோயம்புத்தூர்ல அந்த ஈரோடு வெள்ளாளர் காலேஜில் பேசிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட ஏமனி நீ என்ன கூட்டம் அப்படின்னு. வாட் இஸ் மீன் பை கூட்டம் அங்கிள் அப்படி. சரியா போச்சு, நீ எல்லாம் குடியான சீர் வெளி நல்ல வேலை மாநாடுன்னு சொல்லாம. நீ எந்தூராயான்னு நான் நாமக்கல்லுச்சு. அந்த பக்கமெல்லாம் குளம் போதுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளுக்கு ஒரே குளம் கங்கா குளம் தான். அதனாலதான் கங்கா குளம் விளங்க கம்பன் சொன்ன வார்த்தையை மங்காத தமிழில் மங்களனும் எடுத்துரைக்கன்னு சொன்னேன். அப்ப நம்மளதுல 64 கூட்டம் இருக்குதாயா? நீ என்ன குளத்துக்காரின்னு? ஐநோ ஒன்லி தெப்ப குளம் வந்து சாவுங்கிற. முதல் குலதெய்வம் தெரியுதா? அத கூட உடுங்க நடுவரவர்களே. முதல்ல என்ன கூட்டத்திலும் வரதான்னு சொல்லாத புள்ளப்பத்து வளர்க்குற கோஷ்டிக நீ சொல்றாங்க. இந்த காலத்துல ஆண்ட்ராய்டு காலத்துல சந்தோஷம் பொங்குது. அவனுக்கு ஆண்ட்ராய்டு கழட்டு கிடக்குறா, சந்தோஷம் பொங்குதா? என்ன சந்தோஷம் நடுவரவர்களே? ஒரு காலத்துல அக்கா நான் பேசுறது ஊரை நல்லா கேட்டுக்குங்க. கோப்செட்டி வேலையா நம்பியூர் குப்பி வேலத்து பொம்பளை மட்டும்தான் பேசுறேன். இந்த ஊரே இந்த எல்லையே கிடையாது. சரவணம்பட்டி பொம்பளை எல்லாருமே நல்லவையும் இந்த காளியாத்தாலோட ஒப்பானை. உங்க கால 100 மட்டும் உளுந்து கும்பிடுற நான் உங்களை 6 பேசு. இந்த மாவட்டத்திலே கிடையாது. ஆமா, நான் உருப்படியும் ஊடு போய் சேரேன்.
நான் மேல என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். இப்ப நாங்கெல்லாம் என்ன 4 பேரா இருக்கோம்? அவருக்கு பொறுத்து இருக்குது. என்ன கதையாது? நடுவர் அவர்களே இப்படித்தானுங்க பொள்ளாச்சியில் போய் பேசிட்டு இருந்து ஒரு அக்கா இத்த பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்தா. 6 ஊர்ல வந்து 6 இடம் வேசர மானுகிட்ட நான் என்ன அக்கா நான் உனக்கு ஒன்னும் பேசலையே, இப்ப என்னடா மேடையில பேசுறீங்கன்னா நான் என்னன்னு அந்தியூர் எங்க ஊரு பக்கம். ஆமா. அந்தியூர் பக்கத்துல தவிட்டுப்பாளையம்னு ஒரு ஊரு. அங்க போறது அக்கா தங்கச்சி 2 பேரு. ஒருத்தி கட்டி கொடுத்தது தாமரை குளத்துக்கு, ஒருத்தி கட்டி கொடுத்தது காணா குளத்துக்கு. தாமரை குளத்துக்காரி மாமியா செத்து போனேன். அது ஆத்தங்கரை ஊரு மேங்காட்டிலயும் தண்ணி கிடக்குதா. அந்த காலத்துல எல்லாம் பொம்பளையும் இளவு போனா அழுதாளுவோம். இந்த காலத்துல எவ அழுகுறா? முந்தானி கொண்டு டச்சிங் அப்படி இந்தாய கொண்டு அந்தாயம் முந்தானிலையும் டச் பண்றா. ஆம்பளை இதே கை நீட்டுவாங்க, இப்ப பொம்பளை கை நீட்டுறாங்க. அட நீ வர மாட்டேதுங்க, அழுதா வர மாட்டேங்குது. பாட்டு படி சொல்லு. மல்லம்ம பித்தா பித்தாத்தே, மல்லம்ம பித்தா பித்தாத்தே, பித்தா பித்தா பித்தாத்தே, மல்லம்ம பித்தாத்தே. அந்த பாட்டு மட்டும் உனத்தியே வருதா? அது தன கிழவு கட்டி இருக்கிறாங்க. ஒரு 2 பாட்டு ஒப்பாரி பாட்டு படிச்சானுங்க. ஒப்ப விட்டு முதல்ல முழிப்போங்க. படிக்கல. அவ படிச்சு அழுதுட்டு போனா. இன்னைக்கு வளையா வளைச்சிருக்கு, வள நடவு போட்டு இருக்கு, வள நடவுக்குள்ளால மல்லி படந்து இருக்கு, மயிலம்பு பூத்து இருக்கு. அட நேத்து கூட உங்க மாமியா நல்லா முறுக்கு புளிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னியே தங்கச்சி, இப்படி பொசுக்குன்னு செத்து போச்சுன்னு சொன்னியேன்னு கேட்டுக்கிற அக்காக்காரி. அதுக்கு அளவூட்டுக்காரி சொல்லிக்கிறா, இன்னைக்கு கிணத்து நம்ம தண்ணி உண்டு, கெலட்டரும மேய்ச்சல் உண்டு, முத்து படி வலிக்கு உள்ளுந்து செத்தான் இருக்கிற அவ. கிணத்துல தண்ணி கிடந்தது, கரண்ட் இல்லையே, மேங்கடத்துல கிடக்குதுன்னு எருமைக்கு தண்ணி காட்ட போனோம், வலிக்கிட்டு உளுந்துட்டான் இருக்கிறா தங்கச்சிக்காரி. அக்காக்காரி சொல்லிக்கிறா, ஐயோ இன்னைக்கு கிணறா கிணறு இருக்கா, கெலட்டரும 2 இருக்கு, எங்க வீட்டு மாமியாவோ எதுக்கால குச்சு இருக்கோ போய் உழுவுளியே என்ன பண்ணுன்னு சண்டாளிட்டு இருக்கிறான் அவ. அதுக்கு இவ சொல்லிக்கிறா, இன்னைக்கு தானா நடக்குமாளே, தானா நடக்குமாளே, நாமதேன் தள்ளோணும், நாமதேன் தள்ளோணும். இல்ல கொலகாரிகளா இருக்கு. இதை தாங்க அங்க சொன்ன பொள்ளாச்சியிலே அந்த அக்கா சேலை தூக்கி கட்டிட்டு வரா. எங்க மாமியால கிணத்துல தள்ளி 21 வருஷம் ஆச்சு. நீ எவ சொல்லி கொடுத்த உனக்கு மரியாதையை சொல்ல முடியும். அதனால அந்த வம்புக்கே நான் வரல. நடுவர் அவர்களே, இந்த ஊரே கிடையாது. நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு எதுங்க பெருமை? அழகா மஞ்சள் தேய்ச்சு குளிச்சு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து வந்தா அந்த ஒங்காளி தாயே வேற மாதிரி. ஒரு மாடு வாங்க, ஒரு விதை விதைக்க, ஒரு கருதா இருக்க, ஒரு பொண்ணுக்காடு வயக்காடு கரையும் பண்ண, ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு இடம்பட்டோட குடி போவோம். அந்த மவராசி மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சமூனதி ஆத்தக்கரையில போய் உட்காந்து அந்த படிக்கல்ல மஞ்சள் அரைச்சு குளிச்சுட்டு எப்படி படிப்பாங்க தெரியுமா? சீரக பாத்தி கட்டி மஞ்சள் அரைச்சு குளிச்சாங்க. கல்யாணம் மூச்சு வந்ததையுமே விளக்கண டப்பாலும் மஞ்சள் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. உடக்காலில் போனா உரகளில் உரைச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. இந்த காலத்து கொமுறியோ எவ்வளாச்சும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளா? அல்லா பேரன் லெவலி, பேத்தி லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி, பேரன் லெவலி, பேத்தி லெவலி, அல்ல பேரன் ஹேண்ட்ஸம் லிரில் சோப் லா 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 லா. எவன் சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்கற? ஆத்தங்கரையில அந்த குளத்து மண் எடுத்து தலையில வச்சு குளிச்சுட்டு வந்தாங்க. எங்க கிளவிக்கெல்லாம் அவுத்துட்டா பசரு கால் வரைக்கும் வந்து உழுகு. ஒண்டாடி தெளிவாலாட்டு இத்தனை வளர்ச்சி ஆடிட்டு தெரியுதா? அந்த காலத்துல இல்ல முடியாத்தனை இருக்கு, பூ இத்தனை வாழ வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு பூ ஒரு கொடை தலையில ஏத்திக்கிறாளுவா. அன்னைக்கு பாக்குறேன் ஒரு அம்மா எடுத்துட்டு குளத்துல அலாசிட்டு இருந்தது. பரவாயில்லையாக்கா, இத்தனை மசூர் வச்சிருக்கிறீ, இந்த போவையில இந்த கருவியில காய போட்டு தனியா வருது. என்னங்க ஐயம் போட்டு அடி சொன்னா, மாமா மூஞ்சி பூரா ஒரு பிம்புளுசா வந்துருச்சு. என்ன வந்துட்டுனா மாடு மேய்க்கிறனாக்கு என்ன தெரியும், என்னல பிம்பிள்ஸ்னு முகப்பூர் வந்துட்டுதா என்ன வந்து கேக்குற? ஓ முகப்பூர் வந்துட்டுதா, மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிரும். மாட்டுச்சாணி? ஆமாங்க. எங்க கொரோனா காலத்துல வீடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சு பிள்ளைங்க. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு கொரோனாவுக்கு மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம். ஏன்னா மாட்டுச்சாணிங்கிறது ஒரு கிருமி நாசினி. நாட்டு மாட்டு சாணத்துல 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த திருநீரத்தை பழனி ஆண்டவன் கோயில ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பூரா குடுக்கறதுக்கு பேர் திண்ணீரா, பூரா பேப்பர் வச்சு குடுக்கறானு பிராட்கார கெமிக்கல் எடுத்து நெத்தியில வச்சா அன்னைக்கெல்லாம் நெத்தியில பூசுனா திருநீர் கமகமன்னு மணக்கு. இப்போ மணக்குது வெறும் செண்டுதான் மணக்குது. பூரா பேப்பர் எடுத்து கொடுத்து நெத்தியில வச்சா திகு திகுன்னு எரியுது. அப்படி மாட்டுச்சாணி போட்டு கழுவு இல்லைன்னு அவ சொன்னா, அதெல்லாம் போடப்படாது மாமா, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரேன். அப்படி பேசியல் என்னெல்லாம் பேசியல் பண்ற நீ அப்படின்னு? பட்டர் பேசியல் பண்ணிட்டு வர அப்படின்னா எவ சொன்னானே பக்கத்து விட்டு பருவதா நேற்று போய் பண்ணிட்டு வந்திருக்கிற, பாக்குறக்கு பல இருக்கிற அவளாட்டவே நான் போய் பண்ணிட்டு வரேன்னா. சரி எம்பிட்டு செலவாகும்? 4500 ரூபாய் கிராமத்துக்கே வந்துருச்சு. நெஞ்சு வலியும் வந்துட்டுதுங்க.
என்னடா பட்டர் பேசின்னு பார்த்தா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, ம். இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி அப்படி பண்ணி சாச்சு படுக்க வச்சிருக்காங்க. அங்க போய் பாக்குற வெள்ளரிக்காய் வெட்டி 2 கண்ணுல வச்சிருக்குது, மூஞ்சி ஃபுல்லா மூஞ்சி பூரா மைதாமா வாப்பி வச்சிருக்குது. எனக்கு எவன் பொண்டாட்டின்னு தெரியல. 4 பேர் படுத்து கிடந்தா 4 பொம்பளை குண்டு குண்டா சத்தியாலாட்டமா படுத்திருக்காளுவா. ஆனா நான் போய் அது எவ்வளவு செலவு தெரியுமா, 4500 ரூபாய் நடக்கும். நெஞ்சு வலி வந்துட்டு கொழும்பன் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் 2 குட்டி போடுமில்ல. ஆமா. இந்த கூறுகட்ட குந்தாடி இத்தனை எனத்துக்கு செலவு பண்றாட்டு மரியாதை போய் மாட்டானா போட்டு மேய் நம்ம பால் கொட்டி ஊத்திட்டு வர திருப்பூர் போயிட்டுனாக்கா நான் போயிட்டு வரக்குள்ள ஒரு சாமார்த்திய பையனை பள்ளிக்கூடம் மட்டும் வந்தவனு மாடு மேய்ச்சி சொல்லி போட்டு வாட்டுக்கு அங்க போயிட்டான். அங்க போய் பாக்குற 4 பொம்பளை குண்டு குண்டா படுத்துருந்தாங்களா, அடையாளம் தெரியல. போன நாய் சும்மா போவலியாக்க ஊடிச்சாவி கொண்டு போயிட்டான். நாடு அம்மனியே அம்மனியோங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறான். அங்கதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்கா போற மாதிரி போட்டு படுத்துக்கிறாளா. அப்புறம் இந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தான். இந்த கடை ஓனர், அந்த கடை ஓனர் நான் மொல்ல கிட்ட போய் ஏங்கன்னே பொண்டாட்டி வந்தாலே எங்கேயுமே 4 பொம்பளை இருக்கிறாங்க, எவன் பொண்டாட்டினா அந்த இளவு தெரிஞ்சா நானே சாவி வாங்கிட்டு போயிடுவேன். பூரா கரு 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 இருக்குது, கை கால் பூரா மூஞ்சி மட்டும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, செவத்துக்கு சின்னம்படி சாப்பிட எவனும் அடையாளம் சிக்கல எழுப்பிடு உடிச்சாய் வாங்கிட்டு போகணும்னு. அவ கேட்டா உனக்கு கண்ணால் மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 14 வருஷமா உங்களோட பொண்டாட்டி உங்கள்கிட்ட பொழைக்கிறா, அவளை உனக்கு அடையாளம் சிக்கலே. அவ மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவன். நியாயமான கேள்விதானே. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒன்று இருக்கும் மோசு மோசுன்னு, ஆமா, இந்த பொம்மிரி நாய் குலைக்கும் கடிக்காது. அந்த பொம்மிரி கொலை கொழு கொழுன்னு குலைக்கவும் குலைக்காது, கடிக்கவும் கடிக்காது. சில நாய் கேட்டா விலை 5 லட்சங்கிறான். அது ஏன் அது எதுக்கு குலைக்காத நாய் கடிக்காத நாய் எதுக்கு? அப்புறம் அது என்ன வந்துச்சு, கதவு சந்தில முட்டிட்டு உள்ள போனது. நீ பெத்த தாய்மார்கள் சரவணப்பட்டியில் இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய் கம்மிட்டு இருக்குமா. ஆமா, அது சேர் மேல ஏறி படுத்துக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்துக்கிற நாய்க்கு தெரியல. இவ கேக்குற, ஏன் மேடா 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம், நீங்க தேப்பவே எடுக்கிறீங்க ஏக்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? இதெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த காலத்துல என்ன இருந்தது, காட்டுல கோரக்கிழங்கு குடிக்கிட்டு வருவா. அதுதான் பகடு கோரக்கிழங்கு நல்ல வெயில காய போட்டு உரல்ல இடிச்சு வச்சிருப்பாங்க. பார்த்தா கொழுபாங்க பவுடராட்டு இருக்கு, அதான் மூஞ்சி கடிக்கிற பவுடர். தலைக்கு எண்ணத்து தேய்ச்சி குளிச்சோம். தோட்டமா போய் ஊச்ச மர தலை பொறிச்சிட்டு வந்து பச்சரப்பு தேய்ச்சி அந்த சிவக்காய் போட்டு அந்த ஆட்டி குளிச்சோம்னா அடாடாடாடா அப்படி போகும். நடுவர் அவர்களை இந்த காலத்துல கெமிக்கலை போட்டு போட்டு அது விளம்பரத்தை பார்த்தா வீட்டு பொம்பளைங்க அழிஞ்சு நாசமா போறாங்க. ஒரு ஆம்பளை பையன் குளிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு பொட்ட புள்ள உள்ள வரலாமா, கண்ணாடி உடச்சிட்டு உள்ள வரலாம். உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? முதல்ல உனக்கு துப்பு இருக்கா? துப்பு இருக்குதா? நல்ல வேலை அவன் அவசரம் போட்டு குளிச்சேன். இல்லைன்னா மான மரியாதை எங்க போறதுக்கு? யாருக்கு போறது? இதா ஒரு பொம்பளை புள்ள குளிச்சுட்டு இருக்கீல, ஆம்பளை போய் உனக்கு உப்பு இருக்குதான்னு கேட்டா நீ சும்மா விடுவீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிரும். நடுவர் அவர்களை எல்லா விளம்பரமும் திருச்சியில ஒரு நாக்கடை இருந்தது, பெரிய நாக்கடை, லலிதா ஜுவல்லரி. அது பேர சொல்லப்படாது, அது அதுக்கு வம்பு. லலிதாங்கிற பேரே நம்மளுக்கு ஆகாது. ஆமா நடுவர் அவர்களே, உங்க கடையாமா அது? அவ்வளவு இல்ல, அவ கடை வச்சிருந்து இங்க இடத்துக்கு வர அந்த ஓனர் ஏற்கனவே மொட்டையோட தெரியுற, இவ ஓனால இருக்கிறது போய். நடுவர் அவர்களே, அந்த ஓட்டை போட்ட ஆட்டை போட்டவங்கிட்ட போய் அந்த ஓனர் கேட்டுக்கிறியா, ஏண்டா திருச்சிக்குள்ள இத்தனை கடை இருக்குதாடா, அதெல்லாம் விட்டு போட்டு நம்மட கடைக்கு எனக்குடா வந்து திருடுவீங்க. அவன் சொல்லிக்கிறேன், திரட நீங்க தானே விளம்பரத்துல சொன்னீங்க. ஆமா, என்னடா சொன்னேன், 4 கடை பாரு அப்புறமா எங்கிட்ட வாங்க சொன்னீங்க. நான் ஓட்டை போடுறதுக்கு 40 கடையை பார்த்தேன், எது சௌரியம் இல்லை, உங்க கடை தான் குத்தருக்கு சௌரியமா இருக்குது. நடுவர் அவர்களை விளம்பரமான விளம்பரம். அந்த காலத்துல எல்லாம் பொம்பளையோ பொழுதுக்கும் பாடுபட்டாங்க எங்க பொம்பளை. இன்னைக்கு வெள்ளை வேட்டியாட்ட அரிசி, அன்னைக்கு எங்க போறது, எல்லாம் கம்பு ராகி குதிரவாழை தேடை சாமதை. இன்னைக்கு ஒரு இதுல வெள்ளம் மங்குச்சுன்னா அம்மனிகளுக்கு தொண்டையில சோற இறங்க மாட்டேங்குது. அன்னைக்கு ஈரக்க போட்டாங்கன்னா மச்சாண்டா போண்டாட்டி கொழுதுன போண்டாட்டி. ஆமா, ஓம்காளியாத்தா கோயிலுக்கு மாவளக்கு போட்டீங்களா? இன்னைக்கு என்னைக்கு என்னைக்கு போட்டீங்க? நேத்தா? இன்னைக்கு தான் போட்டீங்களா? எத்தனை பொம்பளைக்கு உரலமா அடிச்சிங்க? அப்படின்னா உரலா ஒல்லு இருக்குதா? ஒல்லு வீட்டுல இல்ல இல்ல, ஒரே சனம் கிடையாது. அந்த காலத்துல எங்க பொம்பளையோ ஆத்தாளுக்கு மாவிடிச்சா வாயில் இப்படி வண்டு கட்டிக்குவாங்க, இந்த அண்ணமார் கோயில கட்டுற மாதிரி. நான் சிறுசார் பிச்சோடு எங்க அப்பத்தாட்டு போய் கேட்பது, ஏத்தா
தினத்துக்கு வாயில துணி கட்டிட்டு மாவடிக்கிறேன். வெங்காயம் சொல்லுவா, சாமி ஆத்தாளுக்கு மாவிளக்கு போடுறது, நான் மாவடிக்கும் போது பேசினாலோ தும்புனாலோ இருமுனாலோ எச்சப்பட்டு போயிருமுலடா, எச்சப்படாத பொருளை கொண்டு ஆத்தாளுக்கு போடவும் தாண்டா வாயில வெள்ளை துணி கட்டிட்டு மாவடிச்சோம்னு சொன்னாங்க எங்க காலத்துல. ஆனா இந்த காலத்து பொம்பளை எவளாச்சும் ஒள்ளு அடிக்கிறாளா, புருஷனை தான் போட்டு அடிக்கிறா. போய் சட்டுன்னு அரைச்சுக்கிட்டு வா, சீக்கிரம் போய் அரைச்சுக்கிட்டு வா. ஐயோ அவெல்லாம் மாப்பணைச்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு, நான் இன்னும் மாப்பணையிலேயே. அந்த ஈர அரிசி அரைச்சு கொடுக்கறவன கோமணத்தோட முடுக்கணுங்க. இவனுக்கு மிஷின் வாங்கி போட்டு இருக்கிற பொம்பளையில பூரா கெடுத்து குப்பை மாடு பண்றாங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பொம்பளைங்க பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி உடுவாசி கூட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க. எந்த பொம்பளைக்கா சுகர் இருந்ததா, எந்த பொம்பளைக்கா பிரஷர் இருந்ததா? கிடையாது. 14 வருஷத்து வயனுக்கு சுகருங்கிற, 40 வருஷத்து வயனுக்கு பிரஷருங்கிற, எங்கிருந்து வந்ததுங்க இந்த நோவு? வீட்டுல ஒரு வேலை கிடையாது, பொழுதா பொழுது டிவி தான், எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. அத்தனைக்கு மிஷின். 6 மணி ஆனா ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவோ, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு மல்லி, 10 மணிக்கு இடியா, 10:30 மணிக்கு மிஸ்டர் மனைவி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சுன்னு கேளுங்கண்ணே. அது ஏன் விடுபட்டுருச்சு பாண்டியன் ஸ்டோர்? என்ன வேணும்? பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன நடக்குது? ஐயோ கண்டறியாத பொண்டு உடைச்சானா, காடு மாடல் இழுத்தடிச்சான்னா, அந்த தங்கமயிலுன்னு ஒரு மருமம் வந்துக்கிற அந்த வீட்டுக்கு தொட்டா 90 போட்டு கொடுத்துட்றாவோ. வீகிட்ட மாமியாகிட்ட நல்ல பேர் வாங்கி அவன் காத்தாலை கொண்டு போய் பாரத ரத்னா விருதா வாங்கி கொடுக்க போறான். அவன் மாமனாரு கோமதி வேற அவன் பொண்டாட்டி வேற கூப்பிடுறத விட தங்கமயிலு கூட்டிட்டு தெரியுது. பாக்கியலட்சுமி ஒரு சீரியல். லட்சுமி உனக்கு தெரியாதக்கா, அந்த ராதிகா மாசம் மறந்தாலக்கா, என்ன கெட்ட கரகமோ படிக்கட்டு வழி குழுந்து பொத்துன்னு களைஞ்சு போச்சுக்காரு ராதிகாவுக்கு. அதுக்கு காரணம் ஈஸ்வரின்னு சொல்லி ஊட்டுட்டு முடிக்கிட்டாங்களக்கா. இப்ப பாவ பழைய குடி கதவத்தோட மாமியா கட்டியும் வந்துட்டான். ஆனா இப்ப எந்த சீரியலும் விடுறது இல்ல. நடுவர் அவர்களை நான் பாக்கல, இது ஊர பொம்பளை பாக்குறாங்க. பார்த்துட்டு கதை சொன்னது இல்லைங்க. தமிழ்நாட்டை மாத்திர இந்தியாவை மாத்திர அதை மாத்திர இதை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைங்களை கல்யாணத்துக்கு முன்னால மாத்திருக்கா. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டு உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது, ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். வாரி பரிசு கிரிக்கெட் ஓடிட்டு இருக்குது, ஒரு நாளைக்கு மேட்ச் குடி ஸ்கோர் பாக்குறவனே, நைட்டு ஸ்கோர் வேணுமா சொல்லி முடிச்சுது. பாத்ரூமுக்கு போறாளக்கா, ரிமோட்டை கொண்டையிலையும் சொருவிட்டு போறாக்கா. எங்கள ரிமோட்டை அடி கூடு மாத்திர நீ மாத்தி போடுவேன். மாசமானா 350 ரூபாய். இந்த இழிச்சுவாய் ஆம்பளை தானே மனம் கட்டுறான் இந்த காலத்துல. அந்த ரிமோட் எப்ப கிடைக்குது அந்த ஆம்பளைக்கு? எப்ப கிடைக்கும்? நைட்டு 11 மணிக்கு. 11 மணிக்கு இந்தா பாருன்னு கொடுக்குறான். எல்லா சீரியலும் முடிஞ்சிடும். எல்லாம் முடிச்சுதா, நாம வாங்கி எதோ ஒண்ணு பாக்கலாம்னா 2 கழுட்டு பயிலு வந்து கொண்டுட்டு மருந்து கண்டாங்க. வாங்கடா பேராண்டிகளா, நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்குற வாங்கடா. டே சின்ன பசங்க நீங்க எல்லாம் அறியா பருவத்துல சரியா செய்ய தப்புக்கு ஒன்லி குழுவதான் மாத்துறத. மானங்கட்ட உழைப்பு இந்த காலத்துல பொழைக்கிறது பொண்ணு, மொட்டை மரத்துல தூக்கோடு தொங்குறது பொண்ணுங்க. அந்த காலத்துல பொம்பளை எப்படி இருந்தாங்க? உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரியும். நடுவரவர்களே, பொம்பளைனா பார்த்தா கையெடுத்து கும்புற மாதிரி இருந்தது எங்க காலத்துல. இப்ப நான் கேக்குறேனுங்க, ஆம்பளை பசங்க போடுற துணிமணி பூரா பொட்ட பிள்ளை போடுது. ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட்டை பொம்பளை போடுறா, ஆம்பளை போடுற பனியனை பொம்பளை போடுறா. என்னைக்காவது ஆம்பளை பசங்க நீங்க போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டுருக்காங்களா? ஆசைப்பட்டிருக்கீங்களா நீங்க இந்த காலத்துல? நீங்க கட்டுற சேலை நாங்க கட்டுறோம்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? இல்ல நீங்க போடுற சுடிதார் நாங்க போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? இடத்துக்கு இந்த காலத்துல பொம்பளைங்க ஆம்பளை கட்டியே போட்டிக்கு வந்து அழிச்சு போறாங்க. ஆனா மஞ்சுநாதனுக்கு ஒரு சிகப்பு நைட்டியை போட்டு விட்டு நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. எப்படி இருப்பேன் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீங்க பாருங்க, ஆள் கும்புன்னு இருப்பேன். மணி கொடுத்து மாப்பிள்ள முதல்ல எண்ணி தூக்கிட்டு போவேன். நான் கும்பிட்டு இருப்பேன், அவனுக்கு கம்முன்னு இருக்க மாட்டானு. நடுவரவர்களே, நான் என்னங்கிறேன்னா, அந்த காலத்துல ஆம்பளையா இருந்தோ பொம்பளையா இருந்தோம். வயசான வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுல இருக்கிற மருமவன் முந்தானி எடுத்து தடா விடான்னு இப்படி போத்திக்கிடுவாளாம். ஏன் அந்த ஆளு சிங்கமான புலியா கடிச்சதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தை வாராங்கோ, அந்த வம்சத்தை உருவாக்கினி வாராங்கோ, நம்மளுக்கு வாக்குப்பட்டு வந்த புருஷனோட அப்பம் வாராங்க, மரியாதை தெரிஞ்சது அந்த காலத்து பொம்பளைகளுக்கு. இப்ப பூரா படிக்கிறாங்க. படிக்கிட்டு நான் வாண்டான்னு சொல்ல, பெண்களுக்கான சொத்தே கல்விதான். படிங்க. படிப்பு ஒரு பெண்ணை பக்குவப்படுத்தும். ஆனா இன்னைக்கு படிப்பு பொம்பளை பிள்ளைகள் பக்குவப்படுத்துதா? பூரா பால் படிச்சு
மாமனார் உள்ள வார மருமவ கால் மேல கால் போட்டு கொண்டு டீ வாக்குறான். இவரு நினைக்கிற உள்ள வந்துட்டாரு. அந்த அம்மா நாயின்னு கூட மதிக்கல. திரும்ப நோ யூஸ், திரும்பி கூட பார்க்கவே இல்லை. சரி இனி நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அம்மடுத்த 40 ஏக்கரை தென்னந்தோப்பு சம்பாரிச்சு வச்சு என்ன புண்ணியா அப்படின்ட்டு அந்த ஆளு தண்ணி குடிக்கிறதுக்கு போறான்னு சமையல் வீட்டுக்கு. மருமக கேக்குறேன், ஏனுங்க மாமோ ஏமனிய தண்ணி குடிப்பா வாரீங்க? அம்மாயோ வரையில எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வா. என்ன கொழுப்பு இதெல்லாம் இந்த காலம் நல்ல காலமா நடுவர்களே, எல்லாம் சிறுசு பேர் சிறுலாத போச்சுங்க. எங்க அந்த காலத்துல எல்லாம் செருப்பந்து போனா தைச்சு போட்டோம். இப்போ ஒரு சோடி செருப்பு 5000 ரூபாய்க்கு வாங்கி போடுறாங்க என்ற பையன். ஏண்டா எங்க அப்பனுங்க செருப்பை மாடு சேர்த்து போனா எடுத்துட்டு போவாங்க. எங்க ஊர்க்காரர் எடுத்துட்டு போய் செருப்பு தைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு சோடி செருப்பு கொடுக்கணும். அந்த தோல் கிழிஞ்சு போனா நம்பியில கொண்டு போய் தைச்சு போட்டோம். ஒரு சாமார்த்தி வீட்டுக்கு வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். எம்பிட்டு செருப்பு 5000 ரூபாய் மாட்டுக்கண்ணு வாங்கி கொண்டு வந்துட்டு அடுத்த வருஷம் பயிராச்சுன்னா கண்ணு போட்ட நேரத்துக்கு ஒரு வல்ல பால் கறக்கலாம். இந்த கூறுகட்ட குப்பை மாடு 5000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போடுறேங்கிற அல்ல செண்டு எடுத்து எல்லாம் வேர்வை நாறுதாமா. நீ என்ன பாடுபட்டு உனக்கு வேர்வை வருது நான் கேட்கிறேன். அந்த காலமாட்டேரு காத்தால 7 மணிக்கு ஏர் பூட்டினா மாட்டேரு வரக்காடை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் மாட்டேரு பூட்டுவாங்க. வயக்காட்டு சேத்தோலை போடுறதுக்கு எருமை பூட்டுவாங்க. நல்ல சென எருமையா இல்லை வரட்ட எருமை 2 பூட்டு 7 மணிக்கு சேத்தாங்காலுக்குள்ள போனாங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு 1 ஏக்கரை காடு உழுதாயிருங்க. ஆனா இந்த காலத்துல என்ன பாடு போடுறாங்க, எல்லாம் வாக்கிங் தான். ஆறப்பாரு வாக்கிங். காத்தால் டவுசர் போட்டுக்கிறேன் போய் பாரு பள்ளிமலை சுத்தி அல்ல சின்ன சின்ன பசங்களும் சரி கிழவனும் சரி எல்லாம் கையை அங்கிருந்து இடுப்பு மலை வரைக்கும் போயிட்டு வருது. எங்கடா போற? நான் போவடி இன்னும் டாக்டர் போயிருவோம்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டரா சொன்னாரு? வார அவனும் போறதுக்கு தான் வார. எல்லா டாக்டர் நடக்கிறேன் பேஷண்ட் நடக்கிறேன். ஏனுங்க இத்தனை நோவு இந்த காலத்துல வந்தது நடுவர் அவர்களே? அந்த காலத்துல தலைவலியா சுக்கர சூத்து, மூக்கடைச்சுக்குச்சா சுக்கர தூச்சு, தலை நோவுதா சுக்கர சூத்து, தேங்காய் நெய் காய்ச்சி ஒரு வெத்தலைக்காம் போட்டு ஒரு கப்புரத்தை போட்டு ஒரு புச்சு பெருங்காயத்தை போட்டு தலையை வச்சா தலைநோக்காடு சரியா போகும். அவ்வளவுதான். 24 hours ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும். அப்ப என்ன நினைக்கிறாங்க இந்த காலத்துல? மனுஷன் நோவு இல்லாது இருக்கப்படாது. 24 மணி நேரம் நோவாவே இருக்கணும். முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு போனா என்ற பேர்னு பாரு, இது என்ற கொள்ளு பேரே, கொள்ளு பேத்தி வயசுக்கு வந்துட்டா நீ என்ன 4 வருஷம் மாப்பிள்ளை பாக்குற அப்படி பேசுறாங்க. இப்ப என்ன பேசிக்கிறாங்க? நீ எங்க போற? உனக்கு என்ன கலர்ல மாத்திரை கொடுத்துருக்கிற? உனக்கு சுகர் எம்பிட்டு இருக்குது? 350. உனக்கு 400 இருக்குது. இன்னும் 4 நாள் போனா ஊசி குத்தரம்ங்கிறது இன்சுலின். நடுவரவர்களே, பண்பாடு மறந்து பெரியவர்களை மதிக்க மறந்து காசு வனத்தை மட்டுமே மையமா இருக்கக்கூடிய காலம் இந்த காலம்ங்க. ஒரு காலத்துல வயசுக்கு மரியாதை கொடுப்பாங்க. எங்க மாமனார் எங்க மாமியார் ஒரு பையன் ஊர் எல்லையில்ன்ட்டு ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு வைங்க, அந்த 450 வீட்டுக்காரர் இந்த ஊர்ல இருந்தா 6 வந்தால் டேய் நீ 6 வீட்டு பையன்டா என்ன பேசிட்டு இருக்கிற போட்ட பிள்ளைகிட்ட நேரத்துக்கு என்ன நாய் மணி 6 போகுது மரியாதையை வீட்டுக்கு போன்னு சொன்ன காலம் எங்க காலம். இந்த காலம் அப்படியா? வண்டியில் வரையில் பார்த்துட்டு வருவியா, வீட்டில் பொண்டாட்டிட்டு வந்து ஏய் உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த மூர்த்தி வைய இங்க இருக்காரு யாரோ, அங்க இருக்கிறியா? இல்லாத பேரை எப்படி சொல்ல சரி முடியும்? கணேசன் பையன் அது நிறைய இருக்காங்க. கடைசியில் மஞ்சுநாதன் பையன் வைங்க. சரி ரைட்டு. இந்த மஞ்சுநாதன் பையன் 6 குட்டின்னு பேசிட்டு இருக்கிற அவன் மட்டும் கூட்டி உண்மையா? அப்ப இல்லைனாலும் என்ன அவன் மட்டும் கூட்டிட்டு ஓடுட்டு போன வருஷம் என்ன கேள்வி கேட்ட, இந்த வருஷம் கூட கேட்காத விடுறது இல்ல. அந்த காலத்திலே ஒரு ஊருக்குள்ள ஒரு பிள்ளை இருந்தா அது தன்னுடைய சொந்த பிள்ளையா பார்த்த காலம் எங்க காலம்ங்க. இன்னைக்கு அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போட்டுன்னு நினைக்க கூட காலம் இந்த மானக்கட்ட காலம்ங்க. அமெரிக்காக்காரன் பாடுவல்லின்னு செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாதிக்கலன்னு செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானே. ஆனா நம்ம சொந்தக்காரன் மட்டும் இந்த காலத்துல நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவான் நடுவரவர்களே. இல்லைன்னா பொள்ளாச்சி மாசாணியாத்த கோயிலுக்கு தின்னா 60 வெள்ள முறகாய அறவிடுமா?
எனக்கு போய் மாசாணி ஏத்த கோயில் மிளகாய் அரைக்கிற என்ற பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் நல்லா இருக்கணும் தாயே, அவன் குடும்பம் கொடுத்தனமா அருமையா பிழைக்கணும் தாயே, அவன் வாங்கின மாடு வருஷம் ஒரு கண்ணு போடணும் தாயே, அவன் நெட்டுன்னு வெள்ளாம பூரா வீடு வந்து சேரணும் தாயே, அவன் தென்னை மரத்துல காயா காய்க்கணும் தாயேன்னு அரைக்கிற. ஈரோட்டு சந்தையில் 70,000 மாடு வாங்கிட்டு வந்துக்கிறேன் பொள்ளாச்சு தாயி, அந்த மாட்டுக்கு மடினு வந்து பொழுதாட கரக்கையில் பால் வரப்படாதுன்னு அத்தந்தாய் வரணும் தாயி, உனக்கு அந்த அரைப்படி மிளகாயை அரைச்சி போடுறேன். அவன் புள்ள கலக்கிட்டு படிக்கிறோம்னு வெளியூர் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவன் கலக்கிட்டு படிக்கப்படாது கண்டவனை கூட்டிட்டு ஓடி அவன் குடும்பம் நாசமா நடுத்தரவில் போய் நின்று ஊர் சனப்புற காரி தூடுது போகணும் தாயே. மாசாணி அம்மா அப்படி நடந்துட்டா உனக்கு பச்சைப்பட்டு எடுத்து சாத்தரடி ஆத்தா. இதுதான் நடக்குது. இன்னும் என்ன நடக்குது? நடுவர் அவர்களை சாவரானுங்க. ஒருத்தம் அந்த காலத்துல நாங்க எப்படா பொழைக்கலாம்னு பார்த்தோம், இந்த காலத்துல எப்படி பாக்குறாங்க தெரியுமா? அவனை எப்படா பொழைக்கிற, அவனுக்கு 40 ஏக்கரை தென்னை மரம் இருக்குது, நம்மளுக்கு 40 இருக்குது. அவன் மரத்துல மட்டும் கொலைக்கு 15 காய் நிக்குது, நம்மளுக்கு வெறும் புரடாதான் நிக்குது. அவனுக்கு மனசு நல்லா இருக்குது, உனக்கு மனசு நல்லா இருக்குதா? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல மனுஷனை மனுஷனா மதிச்சோம், மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாங்க. முதலுங்க அந்த காலத்துல பிறந்த நாள் கொண்டாடணுமாங்க. நாங்க பிறந்த நாள் அன்னைக்கு என்ன உங்களுக்கு கொண்டாடினாங்களா? இல்ல. கேக்கு வெட்டினீங்களா? பிறந்த நாள் அன்னைக்கு காத்தால எழுந்திரிச்சு தண்ணி பார்த்துட்டு எங்க அப்பா காலில், எங்க அப்பத்தா காலில், எங்க சித்தப்பன் காலில், எங்க சின்னாயா காலில், எங்க அத்தை காலில், எங்க மாமன் காலில் எல்லாம் உளுந்து கும்பிட்டு லவாலட்டு பிடிச்சி வச்சிருப்பேன் எங்க அம்மா. இந்த லவாலட்டை கொண்டு போய் 4 வீட்டுக்கு கொடுத்து போட்டு காளியத்தா கோயில் ஒன்று வச்சுட்டு புல்லா கோயில் ஒன்று வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து பள்ளிக்கூடம் போனோம். ஆனா இந்த காலத்துல பர்த்டே பார்ட்டி எல்லாம் கேக்கு 4 கிலோ வாங்கி வச்சு அது திங்கறக்கும் வழி இல்லை, அதை என்னமோ ஒரு மொத்த போய் பாய்ப்பாட்டு வச்சுக்கிறேன். வெட்ட போற நேரத்துக்கு பொட்டுன்னு ஒடிச்சு விட்டுறேன், அது பூரா பறந்து பேப்பர் கேக்கு மேல விழுது. அப்புறம் என்னமோ நுரையொன்னு, அது ஆமா நுரை எதுக்குடா அது ஸ்பிரே பூரா மூஞ்சி பூரா வெள்ளையோன்னு அடிச்சுட்டு. அருமை உறவுகளே, பிறந்த நாள் கொண்டாடுங்க, நான் வேண்டான்னு சொல்லு. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நினைப்பா உங்க சரவணம்பட்டியில ஒரு மரத்தை நட்டி வைங்க. ஒரு மரத்தை ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே 10 வருஷம் கழிச்சு 2வது பையன் பிறந்த நாள் 1வது பிறந்த நாளுக்கு என்ன பிளேவர் கேக்கு வெட்டினீன்னா நினைப்பு இருக்காது. ஆனா நீ நெட்டுன மரம் ஆயுசு காலத்துக்கு அந்த ஊருக்கு குளுமை கொடுத்து நல்ல காத்த கொடுத்துட்டு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் வேலிங்க, இப்பதான் பூரா கல்லு வேலி, கம்பி இழுத்துட்டு கல்லு வேலி போட்டாங்க. அப்ப பூரா உயிர் வேலி இருந்தது. வேப்ப மரம், புங்க மரம், அரச மரம், வேளா மரம், எல்லா மரமும் இருந்தது. இப்ப பூரா மயில் பெருகி போச்சு. பெருகாதுன்னு வெங்காயமா பண்ணு. அன்னைக்கு வேலியில மயில் மொட்டு வச்சது, வேலி மரத்துல வங்கனரி இருந்தது, வந்து மயில் மொட்டை பொத்து குடிச்சது, மயில் பெருக்கம் இல்லாம இருந்தது. இப்ப பூரா வேலி புடுங்கி போட்டு கம்பி வேலி. ஏன் கம்பி வேலி? அன்னைக்கு 10 ஏக்கரா பங்குனாலு 8 ஏக்கரா பங்குனாலு சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத மனுஷங்க வாழ்ந்தாங்க. அன்னக்காரன் சொல்லிட்டானா தம்பிக்காரன் கேட்ட, தம்பிக்காரன் கொன்னா அன்னக்காரன் பார்த்த. இப்ப அண்ணனும் தம்பிக்கும் வந்து ஒரு மூளை போலிக்குத்தான் சண்டை. இந்த பக்கம் 20 ஏக்கரா, அந்த பக்கம் 20 ஏக்கரா பங்கு பண்ணி விட்டாங்க கழட்டு நாய் வியப்பக்காரே. அதுக்கு சண்டை வரல. அந்த ஒரு மூளை பொலி ஒரு பெரிய எல்லாம் பங்கு வங்கையிலே இவன் 2 அடி போடு, அவன் 2 அடி போடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த வரப்பு 10 வருஷம் கழிச்சு போய் பாருங்க, அப்படி ஒரு இடம் இருந்ததுக்கான அறிகுறியே இருக்காது. இவன் இங்க சாரிக்கிறான், அவன் அங்க சாரிக்கிறான். ஆனா 10 ஏக்கரால விளையாவதாடா அந்த 10 அடியில் விளை போகுது. விட்டு கொடுத்து வாழக்கூடிய நெஞ்ச இந்த காலத்துல இல்லைங்க. அள்ளி கொடுத்து தான தர்மம் பண்றதுக்கு பசங்க பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்துல என்ன சொல்லி கொடுக்குறேன் நான் கேட்கறேங்க. நீ யாரை நம்பி வீட்டுக்குள்ள வர? அந்த எழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட்டதை நம்பித்தான் நீ வீட்டுக்குள்ள வர. ஆமா, என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து வங்கக்கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாலம் மாறும் கண்டதில்லையே, என்னுடைய நாயகனே பொம்பளை பேசிக்கிறாங்க. வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவா, நீங்க சாப்பிடுங்க. அதுதானே உட்கார்ந்துருக்கோம். எங்க அப்ப நடந்த ராசன் நட எங்க ஊர் பொம்பளை சுத்து நின்னு வாப்பாங்க. எப்ப நட அதான் எல்லாம் நின்னு பாத்துருக்காங்க. ஒரு காலத்தை
ஒரு காலம் அழுங்கீத்துல வைக்கிற, ஒரு காலம் தெப்பம்பட்டியில வைக்கிற. எங்க அண்ணன் தம்பி வாத்தா சிங்கமாட்ட பாப்பாங்க. ஏது எப்படி சிங்கமாட்ட பார்வை? கூத்து மேல ராசாவுக்கு ஒரு கண்ணு திண்டுக்கல்ல பாக்குது, ஒரு கண்ணு கள்ளிபந்தயத்தை பாக்குது. மேய்க்கிறது எருமை. உங்களுக்கு என்ன பெருமை? இருந்தா பேசலாம், இல்லாத எதுக்கு பேசிக்கிட்டு? ஐயா பெருமை பேசி குடும்ப குட்டிச்சவராது. இந்த காலத்துல பெருமை பீத்த கலைமா குடிக்கிறது ஓட்ட கலைமான்னா. அந்த காலத்துல என்னத்தனை வாடு வட்டாலும் நான் இத்தனை சம்பாரிச்சனால் வெளியே சொல்லிக்கிறேன்னா சொல்ல மாட்டாங்க. என்னத்த இருக்குது போங்க. உளவாய 3 நாள் ஊர்வாய மூட முடியாதும்பாங்க. புத்து கண்ணுக்கு கப்பு கட்டினாலும் கட்டல, ஊர் கண்ணுக்கு கப்பு கட்ட முடியாதும்பாங்க. இப்ப பூரா பெருமனா எந்த நடுவர் அவர்களே, முதல் நிம்மதியான சோறு போடுறாளையா பொண்டாட்டி வீட்டுல. அப்பெல்லாம் பட்டி பண்ற முடிச்சு ராத்திரி 1 மணிக்கு வீடு போனாலே என்னை பெத்தது ஐயா அட சாமி சரவணம் பட்டி வாணியா கவுன்சிலர் வீட்டுல சோறு வாட்டாங்களா, மைசூர் பாக்கு கொடுத்தாங்களா, பழம் வாங்கி தின்னியட சாமி, மிச்சர் கொடுத்தாங்களா, நிச்சர் கொடுத்தாங்களா, கிடக்குது என்னார் மாற ரவு பட்னி அகவளை எரியாது போயிரு. நீ சித்த குச்சிரு அடுப்ப பத்த வச்சு தோசை ஊத்திட்டு அடி இன்னைக்கு தான் வெள்ளை வடை மொட்டு வச்சுக்குதே மொட்டு புள்ளாரி போடணும்பாங்க. என் சாமி நீ தானடா எனக்கு சாமி, இந்தா உனக்கு ஒரு மொட்டு தோசை ஊற்றி கொடுக்குறோங்கறியா. எப்ப ராத்திரி 2 மணிக்கு கொக்கா வந்தாட தாராவரத்துல இருந்து என்னமோ யூடியூப் பார்த்து பண்ணாலாம் முரங்கு பொடி போட்டு, அதை என்னமோ முரங்கு பொடியாமா அதை போட்டு ஒரு தோசை ஊத்தாரே ஒன்னு. இன்னைக்கு தாண்டா நெய்யு காய்ச்சுனே சனிக்கிழமைன்னு அது சட்டியோட கிடக்குது. காத்தாலையும் பயங்கட சொன்ன 2 பொட்டுக்கல்லை போட்டு தின்னடான்னு கேட்கல. வெட்டியே போயிருமாடா காத்தாலைக்கு சட்டிகள் போடு ஒரு நெய் தோசை விட்டார். நடுவர் அவர்களே, சாப்பிட்டு முடி வரைக்கும் என்னை பெத்த தாயி வேணுமா வேணுமா வேணுமான்னு தோசை விட்டு போட்டாளுங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தி எங்க வீட்டுல இருக்கிறாளுங்க. அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, சேலகட்ட சுனாமி, சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி, செல் ராணி, சிலாப்பி மேனி. யாரு? பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரே வரல சொல்லி ஒரு தோசை தான் ஊத்தி இருப்பா கல்லுல. மாமா போதுமா அளவு ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து, 2வது ஊத்திட்டு மாமா போதுமா. அது மாவு எப்படி கரைப்பா? இச்சோட்டு குண்டால மாவு கரைச்சுப்பா கொண்டாந்து கிட்ட மாமா போதுமா போதும்ன்ற வாயில ஊத்துங்கிறேன். நடுவர் அவர்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு இப்போ காத்தால் எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் போசில் போட்டு திங்கிறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு தானே. அந்த சோத்தை எந்த பொண்டாட்டி கேட்காது திருவாய் மூடிட்டு போடுறாள். இந்த காலத்துல வட்டல்ல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பா. நீங்க பாட்டுக்கு வாரீங்க வீட்டுல என்னாலும் நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருக்கும் குழம்பு ஊத்திட்டு வாரு, நீங்க சாப்பிடுங்க. கொக்கா வாரமான தாராவரத்துல இருந்து வாரம் எங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா. கொக்கால கண்ட கொம்மா கட்ட வளப்பை ஏத்தி விடுறா. வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டாந்தான்னா போகும்போது 7 கட்டப்பை போகுது. இருக்கு ரசம் ஊத்திட்டு வாரு, நீங்க சாப்பிடுங்க. உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்ற, 50 கண்டாலும் செலவு பண்ற. நாமளும் 2 பேர் உள்ள பத்து வச்சிருக்கிறோம்ல, அதுக்கு ஒரு கலையாளி காய்ச்சி போய்க்க வேண்டாமா, நகடப்பு சேர்த்த வேண்டாமா. எல்கேஜி படிக்கிறான். உனக்கல்ல எப்படித்தான் தொண்டையில சோறு இறங்குதோ. இருக்கு தயிர் கொண்டு வாரு. எறும்பு தயிர் வேணுமா, மாடு தயிர் வேணுமா, பால் தயிர் தான் ஊத்துவேன் தின்னு போட்டு சாப்பிட்டுங்கிறேன். சாப்பிடும்போது அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால. ஐயா கணக்கா வட்டல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவா, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டு கொஞ்சம் பேசணும். எப்படி சோழி முடிச்சது எப்படி தொண்டையில இறங்காது. முத வாயில் வைக்கல என்ன பேசணுமா இருக்குமோ, என்னவா இருக்கும்னே அவன் சாராய் கடையில போய் மல்லாக படுத்து கிடக்கிறானே. நடுவர் அவர்கள் இன்னைக்கு ஆம்பளை இந்த காலத்துல குடிக்கிறான்னா காரணம் ஆறுங்க, இந்த பொம்பளைனாலத. எந்த ஆம்பளையாவது இன்னொரு ஆம்பளை குடி சொல்லி கொடுக்குறானா? நடுவர் ஒரு காலத்துல எங்க தாய்மார்கள் எல்லாம் 7 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. நின்னுட்டே பால் குடிச்சவன் எல்லாம் உண்டு. ஆனா இப்ப 3 மாத்தல பாட்டல்ல பால் அடைச்சு
3 மாதத்துல பாட்டல் பிடிக்க ஆரம்பிச்சவ 30 வருஷம் ஆனாலும் பாட்டல் விட மாட்டேங்கிறேன். இந்த கடைக்கிட்ட போனாலே அவனுக்கு பாசம் இழுக்குது. பாட்டில் பாசம். அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான் கொடுத்தாங்க. கள்ளக்குறிச்சியில 56 பேருக்கு ஆசை முத்தம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலில் போடுற செருப்பு 450 ரூபாய்னு ஆறாள் பேரம் பேசுறாங்களா? வாங்கி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய்னு ஆறாள் பேரம் பேசுறாங்களா? கிடையாது. எடுத்து குடிக்கிற முட்டாய் 45 ரூபாய்னு அதால பேரம் பேசுறாங்களா? கொடுத்துட்டு போயிடுறாங்க. நக்கி திங்கிற ஐஸ்கிரீம் 60 ரூபாய்னு ஆறாள் பேரம் பேசுறாங்களா? ஆனா ஒரு கத்த கீரை 10 ரூபாய்னு சொன்னா இன்னைக்கு விவசாயி கிட்ட வியாபாரி கேட்கிற 3 கத்த 10 ரூபாய்க்கு தர மாட்டியான்னு. அப்ப எங்க இருந்து விவசாயி இந்த காலத்துல விளங்குவேன்? சும்மா வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயுமே விவசாயி வாழ்க டிபி வைக்கிறீல்ல. விவசாயி வாழணும்னு என்ன பண்ணோனே, முதல்ல அவனுக்கு பொண்ணு கொடுக்கணும். விவசாயம் பண்ற வயனுக்கு பண்ணையம் பண்ற வயனுக்கு இந்த காலத்துல யாரால் பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? சும்மா இருக்காங்கிறது. டாக்டர் மாப்பிளை, இன்ஜினியர் மாப்பிளை, அமெரிக்கா மாப்பிளை, வெளிநாடு மாப்பிளை நடந்தது சொல்றேன். இது சொல்லி முடிக்கிறேன். எல்லா பசங்க பிள்ளைகளுக்கு பணத்தை காட்டி வளர்த்தாதீங்க. இந்த காலத்துல பாசத்தை காட்டி வளர்த்துங்க. ஊத்துக்குழியில அந்த ஆள் தாசில்தாரா இருந்த கொச்சம் அரைச்சு பாடுபட்டு கட்டினேன். எப்படி 3.5 கோடி கூடு பேரங்கோட்டம் வந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே விளையாடணும். ஸ்விம்மிங் பூலு 2 புள்ள ஒரு பையன். இந்த ரூம்பு பெரிய பையனுக்கு, இந்த ரூம்பு சின்ன மகளுக்கு, அந்த ரூம்பு நடுமகளுக்கு, இது எனக்கு. வெரண்டா, ரோசா தோட்டம், புல்வெளி. அவன் படிச்சு பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டான். பிள்ளை கட்டி கொடுத்தது கணக்கம்பட்டிக்கு, அவ அமெரிக்காவில் இருக்கிறா. இன்னொருத்தி கொடுத்தது தெக்கலூருக்கு, அவ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா. 3.5 கோடி ஓட்டு வீடு கட்டமே மேட்டுப்பாளையம் அனாதை ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த காலம் பாருங்க நடக்கிறது தான். 3 பேர் சேர்ந்தாப்புல வீட்டுக்கு வாரதில்லை. அவன் வரையிலே அவனுக்கு அங்க லீவ் இல்லை. யாருக்கு? அமெரிக்காக்காரிக்கு. ஆஸ்திரேலியாக்காரி வரும்போது இவனுக்கு பெங்களூருக்கு லீவ் இல்லை. பெங்களூர்கார மாதிரில அவ வர்றதில்லை. 3 பேரையும் சேர்ந்தாப்புல வீடியோ காலில் மட்டும்தானே பார்க்கறவர். நேரில் பார்த்து 7 வருஷம் ஆகுது. நைட்டு ஒரு ஆள் சமையலுக்கு, பகலுக்கு ஒரு ஆள் சமையலுக்கு போட்டு மேட்டுப்பாளத்தில் அனாதை ஆசிரமத்தில் விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த 3.5 கோடி வீட்டில் யார் இருக்கிறாங்க தெரியுமா? வாட்ச்மேன் இருக்கிறேன். அவனுக்கு 2 பொண்டாட்டி 7 குழந்தைங்க. வசதியா இருக்கு. அந்த குழந்தை விளையாடு ஸ்விம்மிங் பூல்ல சிலுக்கு 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 சிலுக்கு. நடுவர் அவர்களே, இந்த காலம் என்பது பணத்தை மையப்படுத்தக்கூடிய காலம்ங்க. எங்க காலம் என்பது பாசத்தை மையப்படுத்தக்கூடிய காலமா இருந்ததுங்க. நடுவர் அவர்களே, 10 பிள்ளை பெத்தாலும் 10 பேர்த்துக்கு சோறு போட்டு 10 பேர்த்துக்கு கண்ணால மூச்சு 10 பேர்த்தையுமே படிக்க வைக்கக்கூடிய திராணி தம்பு 10 ஏக்கரா பண்ணி விவசாயிக்கு இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு பெத்துக்கிறதே ஒண்ணுதான். இந்த ஊருக்குள்ள 6 ஆள் ஒரு குழந்தையோட நிறுத்தி இருந்தீங்கன்னா இன்னில இருந்து காளியாத்தா கிட்ட மரம் வாங்கிட்டு போய் முயற்சி பண்ணி அடுத்த வருஷம் 2 பிள்ளைனாலும் பெத்துக்கிறீங்க. பையனா இருந்தாலும் சரி, அது பிள்ளையா இருந்தாலும் சரி. 4 வருஷம் நான் இங்க வரும்போது அந்த ஒத்த புள்ளக்காரர் பூரா 2 பிள்ளையோட நிக்கல. என்னங்க பேச்சு? காளியாத்தால் கேளு கொடுப்பாங்க. அவ இடத்துக்கு இருக்கிறா, வரம் கொடுக்கத்தான் இருக்கிறா. நடுவர் அவர்களே, வயசாகி போச்சுங்க. இந்த ஏன் வயசு 89 வயசுல வச்சுக்கிறேன் புள்ள 8 புள்ள ஓட்டுக்கா. நடுவர் அவர்களே, இந்த தலைமுறைக்கு காசு வேணும்னு சேர்த்துறாங்க. நடுவர் அவர்களே, இந்த தலைமுறையுடைய வாரிசுக்கு அத்தை எங்க, மாமன் எங்க, தாய் மாமன் எங்க? ஒரு புள்ளன்னா எப்படிங்க இருக்கும்? 6 மடியில உட்கார வச்சு காது குத்துவேன். நாளைக்கு செத்து சிவலோகம் போகையில கொப்ப நோட்டுல இருந்து ஒரு போல கோடி துணி வந்து பொம்பளை மேல உழுகணுமே, உன் பிறந்தவன் இருந்தாலும் கொண்டாந்து போடுவேன். இல்ல, ஒரே புள்ள உங்களுக்கு வந்திருக்குதார் குத்துக்கல்லாட்டா உன்னை பெத்துக்கிட்டு. நடுவர் அவர்களே, அத்தையடி தித்திப்பட்டு ஆணையடி கண்டாங்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவெண்ண கண்டாங்கி உட்கார்ந்தும் பால் கறக்க முக்காளி தங்கத்தில் அணைஞ்சிருந்து பால் கறக்க அணகவர் தங்கத்தில் என்னென்ன சீதனங்க என்ற இளம்பரப்பு பட்டி நிறைஞ்சு வரும் பால்மாடு சீதனங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்க காலத்துல அவன் பெத்து போறப்புக்கு அவனால தகுதி தக்கனபடி 10 பவுனோ 20 பவுனோ 50 பவுனோ 100 பவுனோ போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். 10 ஏக்கரா பண்ணிமா இருந்தாலுமே நாளைக்கு ஒரு பூமி வித்து போட்டு பூர்வீக பூமி ஆகாது, இன்னொரு பக்கம் போய் பூமி வாங்கணும்னு சொன்னா என் பிறந்தவோ நான் கேட்கறதுக்கு முன்னால வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா. இந்த காலத்துல கடனாய் போச்சு. போய் கேட்கிற, அம்மணி 90 லட்சம் கடனாய் போச்சு அம்மணி. கொம்மா 4 வருஷம் படுத்திருந்தது. கொன்னக்காரன் கடையில் கிடந்த அவனை 10 வருஷம் பார்த்தேன்.
நான் வேலை வெட்டிக்கு ஒன்றும் போகலே. அப்பனையும் அம்மாளையும் பார்த்தெல்லாம் கரை சேர்த்துறக்கு இத்தனை காலம் ஆகிப்போச்சு. இன்னும் எனக்கும் பொண்டு பிள்ளை இருக்குது, பூர்வீகம் ஆகாதுங்கிறாங்க, வித்துட்டு மாற்றிக்கலாம்னு இருக்கிறேன். ஒரு கையெழுத்து போடுன்னு கேட்டால் இந்த காலத்தில் அன்பு மிக்கு, பாசம் மிக்கு, கருணை மிக்கு, சொந்தம் மிக்கு பொம்பளைங்க எவளாச்சி சரி கொண்டாட அண்ணா. அப்பனுக்கு அப்புறம் நீ தானே எனக்கு அப்பே. எத்தனை பண்ணியிருப்பீங்க, நல்லது கட்டது வாங்கி தின்றுப்ப நான். இன்னைக்கு நம்ம பத்தாக்கரை பண்ணைக்காரருக்கு வாக்குப்பட்டு பொழைச்சிட்டு இருக்கிறேன். தீபாவளி சீர், பொங்கச்சீர், ஆடிச்சீர், ஆட பச்சைப்படை எடுத்து வச்சான் சிவமலை ஆண்டவன் கோயில். சாவ கிடக்கிற கிழவிக்கெல்லாம் பச்சைப்படவை எடுத்து கொடுத்தீங்களே அண்ணா. நான் கையெழுத்து போடுறோம்னு இந்த கோமுரியா இந்த காலத்துல சொல்லுவாளா? கிடையாது. சொல்லுவாளா? என்ன கேக்குறா? ஏ நீ ஒருத்தந்த அப்பனுக்கு பிறந்தியா? நான் மானத்துல இருந்து குதிச்சனா? எனக்கு சொத்துல பங்குலையான்னு பொம்பளை கேக்குறீங்க. சரி இருக்கட்டு, வாங்கிக்கிங்க. அப்பன் சொத்துல பங்கு கேட்கற கோமுரிக்கு ஆறாலும் போய் அப்பன் பட்ட கடன்ல பாதி பங்கு கட்டுறோம்னு எவ்வளவு கேக்குறாளா? அது எதுக்கு கட்டணும் நாங்க? கேட்டுக்காளா? சொத்துல கேக்குறீங்களா? அப்ப 30 லட்சம் கடன் பண்ணி வச்சு போயிட்டேன். 3/4 ஏக்கர் பூமி தான் இருக்குது அண்ணா. எனக்கு தாராவரத்துல வாடகை வரணும் கட்டி கொடுத்தீங்க. நான் நல்லா பிழைக்கிறேன். 15 லட்சத்தை நான் கட்டுறேன். நீ ஒருத்தன் தான் அப்பனுக்கு பிறந்தியா, நான் பிறக்கலையான்னு இந்த காலத்து பொம்பளையா எவளாச்சும் கேட்கறாள்? நடுவர்களே, இனிமேல் கொண்டு 3 பேர் பேசுறீங்கன்னா மொட்டை மரத்துல சுருக்கு வச்சுட்டு போயிருவேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே அவர் பேசின பல விஷயங்களுக்கு பெண்களும் சேர்ந்து நீங்கள் கை தட்டுறீங்கன்னா பல உண்மைகள் யதார்த்தம். வேற வழி இல்லை. இந்த காலம் எப்படி மாறி போச்சுன்னு கொங்கு மஞ்சுநாதனுக்கு இன்னொரு நல்ல கைதட்டல் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா குடும்பங்களை பற்றி பேசியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பட்டிமன்ற உலகத்தில் குடும்பங்களில் நடக்கிற நல்லதையும் கெட்டதையும் அழுத்தம் திருத்தமாக பேசுகிற ஒரே பேச்சாளர் அவர் தான். நீங்கள் அவர் சொன்னதை வச்சே ஒரு வார்த்தை சொல்கிறேன். நம்ம சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறோம், என்னை சேர்த்தான் சொல்கிறேன். அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறோம், எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க. இதை பேர் சில பேர் பெருமையாக சொல்லிட்டு தெரியுறான். எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஏங்க யார் பெத்தது? அப்பா அம்மா கூட நான் இருக்கேன்னு சொல்லி பழகணுங்க. நீ அவங்கள பெத்த, அதான் அப்பா அம்மா என் கூட இருக்காங்க, அதில் என்ன பெருமை? மாற்றங்கள் நிறைய. உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி என் கல்யாணம் பண்ணி வரும்போது என் பொண்டாட்டி வெறும் 48 கிலோ தாங்க. இந்த பெண்கள் ஏன் அப்படி கல்யாணத்துக்கு பிறகு அப்படி ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கிட்டத்தட்ட 98 கிலோ இருக்கா. வாசலை இடிச்சு கட்டணும். எல்லாத்துக்கும் மிஷின், அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுங்க. அப்பெல்லாம் அம்மி இருந்தது, ஆட்டுக்கள் இருந்தது, எல்லாத்துக்கும் மிஷினு வாங்கி கொடுத்தேன். அவள் வரும்போது ஒரு கிரைண்டரோட வந்தா, கல்யாணம் பண்ணி வரும்போது. அப்புறம் சொன்னா இந்த கிரைண்டர் சரியில்லைங்க, இப்போ ஒரு கிரைண்டர் வந்திருக்கான், அதுவா அப்படி மாவை அப்படி கொட்டலாமா, கையை விட்டு அள்ள வேண்டியது இல்லை, ஆமாம் அதுவா அப்படி மாவை சாய்க்குமான்னா. டேபிள் டாப்பா அது என்னவோ, அது ஒரு 7,000 ரூபா 6,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அது சொன்னால் அது சரியில்லைங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கான், அப்படி டேபிள் மேலே வச்சுக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி அப்படின்னா அது டில்டிக். 7,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் இப்போ 3 கிரைண்டர் இருக்குது. அன்றைக்கி முந்தா நாள் வீட்டுக்கு போகிறேன், வரும்போது அப்படியே மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. 3 கிரைண்டரும் வரிசையாக என் பழைய வேட்டியை வச்சு போத்தி வச்சுருக்கான். எதுக்கு அது? அந்த அதுவும் இல்லாமல் அந்த மிக்சியை போடுறதுக்கு கூட அலுப்பு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு, மிக்சி நான் தானே வாங்கி கொடுத்துருக்கேன், அதில் தானே அரைக்க போகிறேன். அப்படியே போகிற போக்கில் சுவிட்சை போட்டுட்டு போங்களேன். அந்த சுவிட்சு போட கூட அலுப்புங்க. ஃபேனை நம்ம அவ்வளோ இறங்கி நம்ம போகும்போது அப்படி ஃபேனை போட்டுட்டு போங்களேன். எல்லாத்துக்கும் இப்போ ஃபேனுக்கு ரிமோட் வந்துருச்சா? எல்லாத்துக்கும் ரிமோட் வந்துருச்சு. என்ன நான் கேட்குறேங்க, டிவி அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே என் பொண்டாட்டியெல்லாம் ஒரு நாளைக்கு 14 சீரியல் பார்க்குறாங்க. 14 சீரியல். எந்த டிவிக்கும் வஞ்சம் வைக்கிறது கிடையாது, எல்லா டிவிலையும் பார்க்குறான், எந்த டிவியும் வஞ்சம் வைக்கிறது கிடையாது. எப்படி புரிஞ்சு தொலைதுன்னு தெரியலங்க. இவர் கதையை சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்க்குறது ஒரே ஒரு சீரியல் தான். அந்த சாப்பிடும்போது ஒன்று போடுறான் விஜய் டிவியில், மதியானம் 3-2:30 மணிக்கு ஒரு சீரியல் ஒன்று போடுறான். பேரெல்லாம் தெரியாது, அந்த கதை கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சாப்பிடும்போது பார்க்குறதுனால தெரியும். என் பொண்டாட்டி அப்படி பார்க்குறாங்க. ஆண்களுக்கு டாஸ்மார்க்குன்னா பெண்களுக்கு டிவி சீரியல். அங்கே பார்னா இங்கே பார், அதுவும் போதை இதுவும் போதை தான். அங்கே போதையில் செத்தான்னா இதுவும் அப்படி தான். அப்படியே ஒரு அரை மயக்கத்தில் வச்சுருக்கு பெண்களை, நிதானமே இருக்கிறது இல்லை. அன்னைக்கு பசிக்குது தோசை சுடுறேன், இருங்க விளம்பரம் போட்டுட்டுங்கிறா. விளம்பரம் போட்டோன்னா ஓடி போய் ஒரு தோசை சுட்டு கொண்டு வந்து வச்சாங்க. பிக்க முடியலைங்க, சுடுது, பிக்க முடியலைன்னா லைட்டை போட்டு பார்க்குறேன், அவசரத்தில் தோசைக்கல்லோட கொண்டு வந்து வச்சிருக்கா. அதையும் வச்சுட்டு வச்சது கூட தெரியாமல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. என்னத்தை சொல்கிறது? போன மாதம் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய கடையில், ஜவுளி கடையில் ஜவுளி எடுத்துக்கிட்டு இருக்கோம், சென்னை சில்க்ஸ் ஜவுளி எடுத்துக்கிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி கையை சுரண்டுறா. என்னடிங்கிற, நம்ம சொந்தக்கார பொண்ணு என்னை பார்த்துட்டு பேசாமல் போகிறான்னா. நம்ம சொந்தக்கார பொண்ணு உன்னை பார்த்துட்டு பேசாமல் போகிறாளா? யாருன்னு பார்க்குறது, இந்த செம்பருத்தின்னு சீரியலில் நடித்த பார்வதின்னு ஒரு கேரக்டருங்க, போன வருஷம் வந்தது. இவன் டெய்லி டிவியில் பார்த்து பக்கத்தில் பார்த்து சொந்தக்காரின்னு முடிவு பண்ணிட்டான். எங்கே பார்த்த மாதிரி இருக்கணும்னா சொந்தக்காரின்னு முடிவு பண்ணிட்டான். இங்கே பாரு, அவள் சொந்தக்காரியெல்லாம் இல்லை, அவள் டிவி சீரியலில் நடிக்கிறவன். ஆமாம் இல்லை அப்படிங்கிறா. நிதானமே இருக்கிறது இல்லைங்க.
இன்னைக்கு எப்படி இருந்தது காலம்? அவர் சொன்ன மாதிரி அந்த காலத்துல உறவுகளோட உட்கார்ந்து பேசணுங்க. நான் தப்பா சொல்லல, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அவர் குடும்பத்தை என் குடும்பத்தை சேர்த்து சொல்றேன். ஒருவேளை சாப்பாடு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறோமா இன்னைக்கு? ஒருவேளை சாப்பாடு பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் இருக்கா? பிள்ளை சொல்றான், அம்மா அம்மா நீங்க சாப்பிடு, ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசணும். சின்ன பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஒருவேளை சாப்பாடு ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட நேரம் இல்லைங்க. ஆளுக்கு ஒரு திசையில உட்கார்ந்துருக்கமே. அன்னைக்கெல்லாம் அப்படி அன்பா பேசி வீட்டில் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தன் தான் சம்பாதிப்பான். ஆனாலும் 10 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோமேங்க. இன்னைக்கு 2 பேர் இருக்கான், 2 பேரும் சம்பாதிக்கிறான், ஆனா உட்கார்ந்து சாப்பிட நேரம் இல்லைங்கிறானுங்க. காலம் மாறி போச்சு. இதை தானே இன்னைக்கு ஒரு கவிஞன் பதிவு பண்ணா, காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா.